வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே கண்டிப்பாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருத்துவ குணம் மட்டும் அல்லாமல் ஒரு வாஸ்து செடின்னு கூட சொல்லலாம். வீட்டுக்குள்ளே நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த செடின்னு கூட சொல்லலாம். அந்த செடியோட வகைகள் மற்றும் அதன் பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த மூலிகை செடி சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலோவேரா செடி தான். இந்த ஆலோவேராவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வீடுகளில் பொதுவாக எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கிறது சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த நார்மல் ஆலோவேரா தான். இந்த செடியை நம்ம வீடுகளில் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்காகனா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கெட்ட சக்தியா என்னன்னு தெரில, ஆனால் கண்டிப்பான இந்த கெட்ட காற்று, அதாவது நச்சுத்தன்மை உள்ள காற்றை இது ஃபில்ட்ரு பண்ணிடும். அதாவது காற்றில் இருக்கக்கூடிய பென்சீன், டொலுவீன், ஃபார்மால்டிகைடு போன்ற நச்சுக்களை எல்லாம் நீக்கி சுத்தமான காற்றை கொடுக்கும். அதனால தான் இந்த கற்றாழை செடியை வீட்டுக்கு முன்னாடி, நிலைவாசலுக்கு முன்னாடி கூட கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. மண் இல்லாமே கூட சில பேர் கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த கற்றாழை செடி லேஸில் வாடாது. இது ஒரு சக்யூலண்ட் ஃபேமிலி சேர்ந்ததுனால அதோடைய இலைகளில் அந்த நல்ல திக்காக இருக்கும், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், ரொம்ப நாள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் 10 ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸில் இந்த ஆலோவேராவும் ஒன்று. எல்லா செடிகளுமே ஆக்சிஜனை வெளியிடுதுன்னாலும் 24/7 ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய சில செடிகளில் இந்த ஆலோவேராவும் ஒன்று. இந்த கற்றாழை செடிகளில் 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கால்சியம், தாமிரம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, இ மற்றும் அரிய தாதுக்களான செலீனியம், குரோமியம் கூட இதில் இருக்குது. அதனால தான் அழகு சம்பந்தப்பட்ட மருந்துகளில் இந்த ஆலோவேரா ஜெல்லை பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருந்துகள்லையும் இந்த கற்றாழை செடியுடைய ஜெல் பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அலோபதி எல்லாத்துலேயுமே அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் இந்த கற்றாழை செடி. இதை காயகல்ப மூலிகைன்னு கூட நம்மளுடைய சித்த மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. கற்றாழையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த நான் காமிக்கிற பார்படா டென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா. இதைத்தான் நம்ம சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம். இந்த சோத்து கத்தாழைக்கு நம்ம உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லீஃப் எடுத்து கட் பண்ணி அந்த மேல் தோலை 2 பக்கமும் சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்து நல்லா தலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். அதே சமயம் முடியோடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம். ஜூஸ் குடிக்கணும்னா அந்த கற்றாழையுடைய அந்த இலையை இருக்கு இல்லையா, அதை மேல் தொலியை 2 பக்கமும் சீவிட்டு நடுவுடைய சதப்பகுதியை 7 தடவை கண்டிப்பாக கழுவணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அதில் இருக்க அலோசின்ற நச்சுப்பொருள் வெளியேறிடும். அப்படியே அப்படியே சரியாக கழுவாமல் சாப்பிடும்போது உடலில் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த கற்றாழை ஜூஸ் கூட கொஞ்சம் இஞ்சி, தேன், எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்து குடிக்கலாம். ஆனால் வெளியே விற்கிற கற்றாழை ஜூஸை வாங்கி தயவுசெய்து குடிக்காதீங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு தெரியல. அவங்க க்ளீனாக அந்த 7 தடவை கழுவுவாங்களான்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் தயார் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் இந்த கற்றாழை ஜூஸ் குடித்த பிறகு கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு வேறு எந்த ஆகாரம், நீராகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்கிற கூடாது. என்கிட்ட ஒரு 5-6 வகையான கற்றாழை செடிகள் இருக்குது. இந்த காமிக்கிற வெரைட்டியோட பேர் ஆலோ அர்போரிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்கள்லாம் நல்லா கொஞ்சம் நார்மல் கற்றாழையோடைய கொஞ்சம் கூர்மையாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் க்ரீப்பர் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வெரைட்டி பேர் ஆலோ மக்யூலேட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல நீளமாக இருக்கும். இதுலேயுமே சதப்பத்துலாம் நல்லா அதிகமாக இருக்கும். ஒரு ஒயிட் டாட்ஸ் ஒரு டிசைன் உள்ள மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். நார்மல் கற்றாழையோட நீளம் அதிகமாக இருக்குது.
இந்த வெரைட்டி வந்து பார்க்க வந்து ஒரு ஹவாத்தியா மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹைபிரிட் ஃபார்ம் ஆஃப் ஆலோவேரா அண்ட் ஹவாத்தியா, ஆலோ ஹவாத்தியான்னு இதை சொல்லுவாங்க. இந்த வெரைட்டியில் வந்து முட்கள் இருக்காது. இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து ஒரு மினி டைப் ஆலோவேரா தான். இதுலேயுமே ஸ்மால் டாட்ஸ் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆலோபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மினியேச்சர் டைப்புன்னு கூட சொல்லலாம். குட்டியாக தான் வளருது, பார்க்க டேபிள் டாப்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது. இந்த வெரைட்டி வந்து வெரி வெரி ரேர் அண்ட் யூனிக் வெரைட்டின்னே சொல்லலாம். முட்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் பூ கூட பூத்துருச்சு, நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த வெரைட்டியுமே வீட்டுக்குள்ளே டேபிள் டாப்லலாம் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் வெரைட்டின்னே சொல்லலாம். மினி டைப்பில் தான் இருக்கும். அந்த பேர் கூட வந்து மின்னி பெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலோவேரா பேர் வந்து, இந்த வெரைட்டியோட பேர் வந்து தெரில. 4 லீஃப் இருந்தது, சுற்றி வராமல் அந்த சைடு இந்த சைடும் ஒரு போட் ஷேப்பில் இருக்குது இந்த ஆலோவேரா வந்து. இந்த ஆலோவேரா செடிகளை நடுறதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைன் அவுட் ஆகுற மாதிரி மண் கலவை தான் தயார் பண்ணணும். தண்ணி ஊற்றுன உடனே தண்ணி வந்து வெளியேறிடணும், இல்லைன்னா இதோடைய வேர்கள்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால ஈஸியாக அழுகிரும். அதனால் ஆலோவேராக்கு வந்து மண் கலவை தயார் பண்ணும்போது அதிகப்படியான மணல் சேர்க்கணும். மேக்ஸிமம் 40% வரைக்கும் இருக்கணும். கேக்டஸ் நடுவதற்கு ஏற்ற மண் கலவைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் நட்டால் இந்த ஆலோவேரா செடிகள் வந்து ரொம்ப அழகாக வளருது. இந்த ஆலோவேரா வந்து ஒரு சக்யூலன்ட் ஃபேமிலியை சேர்ந்ததுனால தண்ணீர் வந்து அதிகம் தேவைப்படாது. இதோட திக்கான இலைகள் வந்து நீரை சேமித்து வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த ஆலோவேராக்கெலாம் 10-15 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட ஒன்றும் ஆகாது. 2-3 மாதம் வரைக்கும் கூட தாங்கும். ஆனால் அவ்வளோ நாள் விட வேண்டாம். ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி ஊற்றினாலே போதும், இல்லைனா மேல் மண் நல்லா காஞ்ச பிறகு ஊற்றினா கூட போதும். ஆலோவேரா செடிகளுக்கு வந்து நல்ல சூரிய வெளிச்சம் படணும். ஒரு இன்டைரக்டான நல்ல பிரைட்டான சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். நான் இந்த நார்மல் ஆலோவேராவை ஃபுல் சன்லைட் படுற இடத்துல வச்சுருக்கேன். இல்லை வைக்கும்போது அந்த லீஃப்கள்லாம் எட்ஜஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. மற்ற ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல லைட் ஒரு 2-3 மணி நேரம் வந்து காலை வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சாலே போதும், ரொம்ப அழகாக வளரும். இந்த ஆலோவேரா செடிகளுக்கு உரம்னா மாட்டுச்சாண உரமே போதும். நல்லா காஞ்ச மாட்டுச்சாண உரத்தில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவே 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும். அப்படி இல்லைனா சீவீட் ஃபெர்டிலைசர் வந்து கிரானியூல்ஸாக கிடைக்குது. அந்த கிரானியூல்ஸ் வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து அந்த ஓரமாக சுற்றி போட்டுவிட்டா போதும். பெஸ்ட் அட்டாக்னு இது வரைக்கும் வந்ததில்லை. மேக்ஸிமம் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான் இது. இந்த செடிகளை வந்து ஆலோவேரா எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். மற்ற வெரைட்டிஸ்லாம் நீங்கள் ஒரு கேக்டஸ் லவராக இருந்ததுன்னா த்ரூ ஆன்லைன் வாங்கலாம், இல்லைனா இன்டோர் செடிகள் நர்சரிஸில் வந்து சில வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாங்கியும் வளர்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சோற்று கற்றாழை செடியாவது நம்ம வீடுகளில் இருக்கணும். அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நேர்மறை சக்தியை கொண்டு வர்றதுக்காகவும் இந்த வாஸ்து செடியை வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். இந்த சோத்து கற்றாழை பற்றின பயன்களை பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.